மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ்ல இதுல என்னன்னா பணக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன நீங்க எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க? டோட்டலாவே இந்தியால உங்க இன்கம் டாக்ஸ் ரெசிப்ட் படியே 2 கோடி பேரோ 3 கோடி பேருக்கு தான் 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு மேல இருக்கு. நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இது எனக்கு வேடிக்கையா இருக்கு. இந்தியாவோட மீடியம் இன்கம் 15,000 ரூபாய். தட் இஸ் மீடியன்னா 50th பர்சன்டைல். 50th பர்சன்டைல்ல சம்பாதிக்கிறவனோட இன்கம் 15,000 ரூபாய். ரைட்டா? எவ்வளவு பேரு இப்போ உங்க நிறுவனத்துக்கே எடுத்துக்கோங்க. 300 பேருக்கு மேல உங்க கம்பெனில வேலையா இருப்பாங்க. உங்களோட தமிழ் டிவி சேனல்ல. அதுல ஒரு 30-40 பேருக்கு வேணா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கலாம். அப்பனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க நிறுவனத்திலேயே டாப் 15%க்கு தான் நீங்க ரிவார்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. இதுக்கு பதிலா இந்த பணத்தை எங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என் அறிவு கெட்டினதை நான் சொல்றேன். இப்ப பிரதமரோட நண்பர் A1 A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அதுல A2 என்ன பண்றாருன்னா பெட்ரோல் டீசல் விற்கிறாரு. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு பெட்ரோல்ல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைம்ல நீங்க பெட்ரோல் பங்க்ல போனா என் பெட்ரோல் பங்க்ல 5 ரூபா டிஸ்கவுண்ட், அப்படியே 3 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாரு. பல்கா டீசல் வாங்கினீங்கன்னா 8 ரூபா டிஸ்கவுண்ட், 10 ரூபா டிஸ்கவுண்ட் டேங்கர் கணக்குல வாங்கினீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் பொருள்னா, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஏழையும் மிடில் கிளாஸ் யார் பெட்ரோல் 2 வீலர்லயும் ஆட்டோக்கு பெட்ரோல் போடுறானோ அவனை பகல் கொள்ள அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா A2 கம்பெனி பலாயிரம் கோடி லாபம் பண்றாங்க. சாதாரண லாபம் இல்ல, பலாயிரம் கோடி லாபம். அதே மாதிரி சரி A2 மட்டும் பண்ணிட்டாருன்னா வேற விஷயம். நைரான் இன்னொரு ரஷ்யன் கம்பெனி, அந்த கம்பெனியும் 3 ரூபா 5 ரூபா பெட்ரோல் டிஸ்கவுண்ட் டீசல் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹவர்ஸ்ல. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னோட புரிஞ்ச வரைக்கும் பொருள் ஏழை ஆட்டோ ஓட்டுறவன், ஏஸ் வண்டி ஓட்டுறவன், டிவிஎஸ் 50 ஓட்டுறவன்ட்டு பணத்தை அடிச்சு 7ல இருந்து 12 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் 12 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறவனுக்கும் கொடுக்குறீங்க. அப்படிதான் இது அர்த்தம் பொருளாகுது. இதனால இப்ப என்ன ஆக போறதுன்னு சொல்றேன். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டீங்க. இப்ப இந்த ஏன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்னே மேடம் பேசல. இப்போ இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எல்லாருமே ஃபோர்ஸ்டா நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு தான் போகணும். நான் பின்னாடி கால்குலேட் பண்ணுவேன். நான் நீங்க ரிசல்ட், ஏன்னா எல்லாமே அனெக்ஸ்டரை தான் பார்க்கணும் இங்க இந்த பட்ஜெட்ல. இந்த அனெக்ஸ்டரை பார்க்காமயே நான் என்ன சொல்றேன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு போவே முடியாது. யாருக்குமே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வேல்யூபிள் கிடையாது. அப்ப இதை நம்பி வாங்கின வீட்டு கடன் 20 வருஷத்துக்கு வாங்கினவங்க கதி என்ன? எல்ஐசியோட கதி என்ன? ஏன்னா இப்ப எல்ஐசியில 1 கோடி 2 கோடி பாலிசியில யாரும் போட மாட்டாங்க. பிரைவேட் கம்பெனில தான் போடுவாங்க. எல்ஐசின்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அதோட கதி என்னன்னா இன்கம் டாக்ஸை வச்சுதான் அது நடத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு பப்ளிக் பீப்புள் வாலண்டியர் கம்பெனியை நீங்க ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஒரு பட்ஜெட்ல அட்டாச் பண்ணி டிஸ்கஷன் இல்லாம ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியா மாத்தினீங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆக்கிட்டு அது 5% வித்திருக்கீங்க. அதே ஐபியோட கம்மியான விலையில வித்திருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்ல ஹெவி லாஸ்ல இருக்கான். இப்ப இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் யாரும் எல்ஐசி பாலிசி வாங்க மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனியில எவனும் பாலிசி வாங்க மாட்டான், ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப நீங்க இன்னொரு 10% ஸ்டாக் வித்தீங்கன்னா ஸ்டாக் 500 ரூபாய்க்கு இறங்கும். ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் 90% ஆஃப் இந்தியா டு 10% ஆஃப் இந்தியா. நான் ரொம்ப சேரிட்டபிளா சொல்றேன். 10% 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப சேரிட்டபிளா நான் சொல்றது. 10% 1 லட்சம் வாங்கினா கூட மீதி 90%க்கு என்ன ரிலீஃப்? 2 பிரைவேட் கம்பெனியால 5 ரூபா 10 ரூபா டீசலை கம்மியா கொடுக்க முடியும்னா ஏன் கவர்மெண்ட் கம்பெனியால கொடுக்க முடியாது? இவ்வளோ தூரம் நீங்க எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டாக்ஸை போட்டு 8 ரூபா 10 ரூபா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மியா கொடுக்கும்போது இந்த பணத்தை நீங்க இவ்வளோ பட்ஜெட்ல வச்சிருப்பாங்க, இவ்வளோ நான் குறைக்க போறேன்னு. அதை நீங்க டீசல் செஸ்லையும் பெட்ரோல் செஸ்லையும் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் டைரக்டா கிடைச்சிரும்ல. நான் எதுக்கு ஓல்டு டாக்ஸ் போய் நியூ டாக்ஸ் போய், அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட், டிவிஎஸ் 50 ஓட்டுறவன் பெனிஃபிட், எஸ்சிவி ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட். அதை விட்டுட்டு ஏழையும் மிடில் கிளாஸும் கஷ்டம். ஏன்னா நான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் மிடில் கிளாஸ்ல 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் கிளாஸா இருக்கவே முடியாது. ஏன்னா அப்ப டாப் 10% ஆஃப் இந்தியா தான் மிடில் கிளாஸ்.
உங்கள் கம்பெனியில் டாப் 15% தான் மிடில் கிளாஸ்னா ஒருத்தர் 2 பேர் தான் உங்கள் கம்பெனியில் பணக்காரன். மற்றவன் பணக்காரனே கிடையாது உங்கள் கம்பெனியில். திரும்பி திரும்பி இந்த அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுதுன்னா, ஏழைங்கள்ட்டேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை அடித்து பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஸ்கீமை நான் கால்குலேட் பண்ணி பின்னாடி போட்டேன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவனுக்கு பெரிய பெனிஃபிட், 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவனுக்கும் பெனிஃபிட். அது நான் ஒத்துக்கிறேன். பட் தட் இஸ் ஒன்லி 10% ஆஃப் தி பாப்புலேஷன். இஃப் யூ ஹேட் த மனி டு கிவ், தட் பணத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு டிசைட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் டைரெக்டாக ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், டீசலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் பெட்ரோலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் குறைச்சிருந்தீங்கன்னா அவன் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து நான் கன்சியூம் பண்ண மாட்டேன், பேங்க்கில் கிடக்கும். எனக்கு நல்ல பெனிஃபிட்டு. எனக்கு பர்சனலாக இந்த பட்ஜெட் இஸ் வெரி குட். என் டேக்ஸ் பில்லை குறைக்கும். அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்குவேன், எக்ஸ்ட்ரா பாண்டு வாங்குவேன், எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்குவேன். நான் போய் செலவு பண்ண மாட்டேன். அதே நீங்கள் டேக்ஸை குறைச்சிருந்தீங்கன்னா ஏஸ் வண்டி ஓட்டுறவன், இல்லை ஒரு ஓலா ஓட்டுறவன், ஒரு ஊபர் ஓட்டுறவனுக்கு குறைச்சிருந்தீங்கன்னா அவன் பக்கத்தில் கிடைக்கிற இட்லி கடையில் போய் சாப்பிட்ருப்பான், இல்லாட்டா ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்ருப்பான். ஒரு கன்சம்ஷன் க்ரோ ஆகிருக்கும். இது கன்சம்ஷன் க்ரோ ஆகாது. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இவங்களோட க்ரோத் நம்பர் அசம்ஷன்ஸே தப்பு. நாமினல் க்ரோத் 10%ங்கிறாங்க. நாமினல் க்ரோத் 10%. ஆர்பிஐ சொல்கிற இன்ஃப்ளேஷன் ஃபிகரே 5.5%. 10 - 5 4.5% க்ரோத்து. அதுதான் உங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர், கன்சம்ஷன் நம்பர் சொல்லுது, உங்கள் எக்ஸ்போர்ட் நம்பர் சொல்லுது. 2014 ஆல் இண்டியா எக்ஸ்போர்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து $15 பில்லியன். போன வருஷம் கார்மெண்ட் ரெக்கார்டு படி $14.5 பில்லியன் தான் ஆல் இண்டியாவிலேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்க, பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்பீங்க, ஃபோனோட விலை குறைப்பீங்க, அதை இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் கிடைக்கும். எஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டாப் 10%க்கு நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறீங்க. ரயில்வேங்கிற வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் வரல. ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? மெட்ரோங்கிற ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? இல்லை ஒரு ரேபிட் ஃபாஸ்ட் ஏதாவது ஊரில் சபர்பன் ட்ரெயின் போடுறேன்னு பேசுனீங்களா? இதில் என்ன இருக்குது? இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே அங்கே டிங்கர் பண்ணி 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி வச்சே கேட்டு பாருங்க. எனக்கு பர்சனலி இது சூப்பரான பட்ஜெட். ஐ டோன்ட் டினை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க, தங்கம் வாங்க கொடுத்துருக்கீங்க, பாண்டு வாங்க கொடுத்துருக்கீங்க. அம்மையாருக்கு நன்றி சொல்கிறேன், மோடிக்கு நன்றி சொல்கிறேன். பட் இது நாட்டோட தலையெழுத்தை மாற்றோன்னா மாற்றாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே 300 பேரில் இது 15 பேருக்கு 30 பேருக்கு பட்ஜெட் ஆகுமே தவிர மீதி இருக்கிற 270 பேர் விரல் சுப்ப வேண்டிதான். அதுதான் இந்த பட்ஜெட்டோட தாற்பயம். வளர்ச்சி சார்ந்த நிறைய அறிவிப்புகள் இருக்கிறதா சார்? நான் என்ன கேட்குறீங்களா? ஆமா, குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே உங்கள் கம்பெனியில் 75%க்கு மேலே டேக்ஸ் கிடையாது. அவர் ஏதோ இன்னைக்கு 75% டேக்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்கள் கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்கிறேன். 75 to 80%க்கு முன்னாடி இந்த 7 லட்ச ரூபாய்க்கு முன்னாடியே டேக்ஸ் கிடையாது. அதனால அந்த 80%க்கு முன்னாடியே அந்த பெனிஃபிட் இருந்தது. இன்னைக்கு வாத சுந்தரராமன் சாருக்கும் எனக்கும் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 20%க்கு கிடைச்சிருக்குன்னு நானே சொல்லிட்டேன். யாருக்கு கிடைச்சிருக்கு? 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்ப 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சிருவனுக்கு தான் இருந்திருக்கு. அது உங்கள் கம்பெனியில் முன்னாடி தான் 7 லட்சத்துக்கு மேலே கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க தான் 80%. யாரு மிடில் கிளாஸ்? யாரு மிடில் கிளாஸ்? அப்படி இல்ல, அவமதிக்கல. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் இப்ப டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, 1 லட்சத்துக்கு உள்ள சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன வரி விலக்கு இருக்கு? இப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க? இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். 12 லட்சம் ஃபர்ஸ்ட் நான் அவமதிக்கிறேன் தான். மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் இந்தியாவில் மிடில் கிளாஸ் கிடையாது. அவன் அப்பர் மிடில் கிளாஸ். 1 லட்சம் ஆவரேஜா மீடியன் 50% ஆஃப் இந்தியா 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு மேக்சிமம் 2 கோடி பேர் தான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த டிபேட்டை நீங்கள் அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பேசுறீங்க. இதுக்கு முன்னாடியே
60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கிடையாது. 6 into 60 into 12 is 7,20,000. 55,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவனுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே டாக்ஸ் கிடையாது. அதனால டெஃபினட்டா நீங்க ஒரு 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 2 கோடி பேருக்கு நீங்க ஃபேவர் பண்ணீங்கன்னா அது பணக்காரங்களுக்கு தான் ஃபேவர். கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான நகரங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா? இதை பாருங்க, திரும்பி அவங்க அனெக்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அனெக்ஸ்டரை பார்க்கணும். ஆன் தி பர்ஃபேஸ் ஆஃப் இட் நான் கடன் உங்களுக்கு நிறைய தரேன்னு சொல்றாங்க. கடன் யார் கொடுக்க போறாங்க? பேங்க் கொடுக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் கொடுக்காது, பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. அதை எதுக்கு இந்த பட்ஜெட்ல பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கடன் கொடுக்குறேன், உங்களோட லிமிட்டை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளோ டேக்ஸ் பிரேக் தரேன். கவர்மெண்ட்டு 2 தான் பண்ண முடியும். எய்தர் நீங்கள் டேக்ஸ் பிரேக் கொடுக்க முடியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்வென்ஷன் கொடுக்க முடியும். அதாவது பேங்க் உங்களுக்கு 14% வட்டி போடும், அதில் 4% வட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து பிஎஃப் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஏதாவது பண்ணுறேன், எய்தர் டேக்ஸில் கொடுக்க முடியும், இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ண முடியும். அது ரெண்டுமே இல்லை இங்கே. இல்லை நான் லேண்டு கொடுக்குறேன், இல்லை நான் ஏதாவது மிஷினுக்கு நான் கிராண்டாக தரேன், நீங்கள் டைரெக்டாக சப்சிடி தரேன், இது மாதிரி ஏதாவது சொல்லினா தான் எம்எஸ்எம்இக்கு. இந்த பட்ஜெட்டில் கிசானுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க? கிசானுக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஷேர் ஹோல்டரு. 50% தான் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர், 50% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கு. நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனி கொடுக்குற கடன் கொடுக்கறத நீங்கள் எப்படி உங்கள் கணக்கில் சேர்த்துப்பீங்க? நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து என்ன கொடுக்க போகிறீங்க? 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க பட்ஜெட்டில்? பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? டிமாண்ட் ஏறிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பருப்பு வைக்கிறதுனால நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அரிசிக்கு இவ்வளோ கிலோ எக்ஸ்ட்ரா நான் வாங்கிப்பேன், கோதுமைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிலோ வாங்குவேன், உளுந்துக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன், காட்டனுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் விலை கொடுத்து வாங்குவேன். தக்காளி ஒரு ஃபார்மர் இப்போ ரொம்ப பில்லு போயிட்டு இருக்கு. ஒரு குவிண்டல்ங்கிறது 100 கிலோ தக்காளி. 100 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு வாங்கினான் ட்ரேடரு. அவனுக்கு என்ன பண்ணீங்க? அது ஏதாவது சொன்னீங்களா? ஒரு ட்ரேடர் ஒரு பில்லு அம்ரித்சர்ல ஓப்பனாக போகிறது, 100 கிலோ தக்காளியை மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் பேங்க் கொடுக்குங்க. பேங்க் ரீஃபைனான்ஸ் 1 lakh crore பண்ணுறேன் நபார்டு பண்ணால் கூட அது கடன். மார்க்கெட்டில் பாண்டை போட்டு கடன் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுக்குறீங்க? ரயில்வேக்கு ஒன்றும் கிடையாது, பஸ்ஸை பற்றி பேசவே இல்லை. இந்த வாட்டி ரோடை பற்றி, நார்மலாக இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், 2000 கோடிக்கு ரோடு போடுறவங்க இவங்க. ரோடை பற்றி ஒன்றும் பேசலை. இதை எவ்வளோ பவர் லைன் போட போகிறேன்னு பேசலை. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் லாஸை குறைக்கலைன்னா அவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கே தவிர, பவருக்கு என்ன பண்ண போகிறேன், ரோடுக்கு என்ன பண்ண போகிறேன், ட்ரெயினுக்கு என்ன பண்ண போகிறேன், மெட்ரோ போட போகிறேன்னா ஒன்றுமே இல்லையே இந்த பட்ஜெட்டில். எவ்வளோ பஸ்ஸு விட போகிறேன்? நார்மலாக படிப்பாங்கல்ல, நான் வந்து இவ்வளோ பஸ்ஸு விடுவேன் அப்படின்னு, இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுப்பேன், ஒன்றுமே இல்லையே இதில். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பட்ஜெட்டில்? டாப் 2 கோடிங்கிறது 3 கோடி ஆகலாம். யாராவது யாரோ ஒருத்தர் சொன்னார் என் வீடியோவில் நான் 1 லட்சம் வாங்குறவன் பூவர்னு. நான் திரும்பி தைரியமாக சொல்கிறேன், நான் என் வீடியோவில் பாப்புலர் ஆனது 40,000 ரூபா சம்பளம் வாங்கினா நீங்கள் மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை மாற்றி சொன்னேன், 60,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 சில்ட்ரன் மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அது இன்றைக்கும் சொல்கிறேன். நான் எங்கேயும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னதே கிடையாது. 1 லட்சம் மீடியம் இன்கம் 15,000 ரூபா, 50th பர்சன்டைல. அதில் நீங்கள் 6 மடங்கு போட்டு டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பணக்காரனை தான் ஃபேவர் பண்ணுறீங்க. யூ ஆர் ஃபேவரிங் டாப் 5% ஆஃப் தி கண்ட்ரி. மீதி 95%க்கு என்ன பண்ணீங்க? அதை வெல்கம் வெல்கம் பண்ணலாம். பணக்காரனுக்கு டேக்ஸ் ஜெயிப் கொடுத்தீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். சுந்தர்ராமன் சாரை A2 வந்து, நான் பேர் சொல்ல விரும்பல, A2 ஓப்பனாக பேப்பரில் போட்டிருக்காரு, பெட்ரோல் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டில் விற்பேன்னு. கவர்மெண்ட் ஏன் விற்க மாட்டேங்குது? கவர்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்ணுறான்.
இந்த 1,00,000 கோடி கொடுத்ததை புகழேந்தி சார் சொன்னாரு 1,00,000 கோடி பெனிஃபிட்னு. அந்த 1,00,000 கோடியை பெட்ரோல் டீசல்ல குறைச்சிருக்கலாமே. பெட்ரோல் டீசல் குறைச்சா எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன் நீங்க 2% ஆஃப் இந்தியாவுக்கும் 5% ஆஃப் இந்தியா அட் பெஸ்ட் கேஸ் 10% ஆஃப் இந்தியாவுக்கு பெனிஃபிட் பண்றீங்க? மீதி 90 என்ன பாவம் பண்ணோம் தான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு?